ஜோதி 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 ஒண்ணும் ஆகல. கரண்ட் போயிடுச்சு அவ்வளவுதான். கொஞ்சம் அமைதியா இருமா. ஜோதி கேளு. எதுமாச்சு? ஏமா பயப்படல? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏமா நீ இவ்ளோ பயப்படுற? இங்க பாரு. ஒன்னும் பயப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். இருட்ட பார்த்து பயந்துருக்கா. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நான் வரட்டுமா? வரேன்யா. வாங்க வாங்க. என்ன கீழே தூக்குதே? அவரு சரியா கட்ட தெரியாம மாமா. கௌரி சொல்லு கௌரி. மாமா இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதனால தான் நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சாக்லேட் எடுத்துக்கோங்க. எனக்கு 2 கொடு. அப்படியா? உனக்கு பர்த்டேயா? அப்படினா நீ ஸ்கூலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுப்பல்ல? இல்ல, எங்க அப்பா இந்த தடவையும் என்ன ஸ்கூல்ல சேர்க்கல. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேனா? வேண்டாம், என்ன கான்வென்ட்ல தான் சேர்த்து விடணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாப்பா. எங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த தடவை ஜோரா மழை பெய்யும், நிறைய பணமும் கிடைக்கும், அதுக்கப்புறம் உன்னை இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா? இங்க வா. கோவிலுக்கு போக போறல, அங்க அந்த சிவனை நல்லா வேண்டிக்க. ஜோரா மழை வரணும்னு வேண்டிக்க, சரியா? சரிங்க மாமா. டேய், இதெல்லாம் நடக்கிற காரியமா? கௌரி போய் கங்காவை கேட்டா எப்படா வரும்? ஹாய். என்னங்க பயந்துட்டீங்களா? நான் ஏன் உங்க முன்னாடி இப்படி நின்னு கேட்கவே இல்லை. நான் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல ரொம்ப நாளா நிலாவையே காணோம். எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னன்னு பார்த்தா நிலா இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணுங்க, நீங்க கண்ணை மூடுங்க, நான் மாயமாயிடுறேன். உண்மைதான், கண்ணை மூடுங்க. யாரு? யாரு? அவங்கதான். கோவில்ல வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா பண்ணையார் பொண்ண யாருன்னு கேட்ட, இன்னைக்கு என்னடானா பண்ணையாரோட பொண்டாட்டிய யாருன்னு கேக்குற நீ. ச்சே, என்ன அப்படியே நினைச்ச? ஏதோ உனக்கு தெரிஞ்சவங்களாச்சேன்னு கேட்டேன். வந்து இன்ட்ரோ கொடு. வா, வந்து இன்ட்ரோ கொடு. வா. ரத்னா. ஏ ராதா, நல்லா இருக்கியா? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் யாருன்னு கேட்கவே இல்லை. இது எங்க பெரியப்பா பையன் ஆகாஷன் தான். சொல்லிட்டல, இந்த பக்கம் வா. இவ்வளவு பெரிய திருவிழாலையும் தனியா தெரியுற அழகு எதுனா அது நீங்க தான். ரொம்ப தமாஷா பேசுறாருல. என்ன சித்தி இவ்ளோ ஜோரா சிரிக்கிறீங்க? கண்ணு, இவரோட பேரு ஆகாஷ். மாஸ்டர் இருக்காருல்ல, அவரோட அண்ணன் பையனா. இவங்க யாரு? இவ ஜோதி, எங்க வீட்டு செல்லம்.
ஜோதி, ஏய் ஜோதி, உங்க அளவுக்கு அழகு இல்லைனாலும் பந்தாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. 2 பேரும் ட்வின்ஸா? நாங்க அக்கா தங்கச்சி இல்ல, அவ என் தங்கச்சி இல்ல, என் பெரிய மாமா பொண்ணு. நான் அவளுக்கு சித்தி முறை வேணும். சும்மாலாம் சொல்லாதீங்க, போய் தானே சொல்றீங்க. நீயாவது சொல்லு, நான் பண்ணையாரோட ஒய்ஃப்னு. ஆமா, அவங்க தான் உங்க சித்தி மாதிரி இருக்காங்க. அவங்கள விடுங்க, நீங்க தான் ஆன்டி பியூட்டி. ஆண்டி? ஆண்டியா? உன் அண்ணன் இவ்வளவு நேரம் என்ன புகழ்ந்தானா இல்ல கிண்டல் பண்ணானா? நான் எங்க இருக்கேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டானே. பைரவா, பைரவா, வெள்ள வாடா. நீ மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டா நாங்களாம் என்ன மண்ணையா திங்கிறது? என் நிலத்துக்கே தண்ணி பத்தல, இதுல உனக்கு எங்க இருந்து கொடுக்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த பாலா போன ஊரை விட்டுட்டு சிட்டிக்கு போலான்னு. இந்த பாலா போன ஊர்ல மழையும் வராது, இவனுக்கு சாமும் வராது, நாம உருப்படவும் மாட்டோம். என்னடா பழக்கம் இது? பொம்பளைய கூட்டிட்டு வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தண்ணிக்காக இப்படி அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்கா? இவன் என்ன எனக்கு தம்பி? சொத்துல பங்கு வாங்க அன்னைக்கே இவன் செத்துட்டான். பாருங்க மாஸ்டர், நான் இந்த சொத்துல பாதியை வாங்கி அரண்மனை ஒண்ணும் கட்டி வைக்கல. சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே அந்த புரோக்கருங்க கிட்ட கொட்டுறதுக்கே சரியா போயிடுது. எல்லாம் சரிதான்ப்பா, உட்காந்து பேசி சமரசம் செஞ்சுக்கங்க. இப்படி வெட்டுவன் குத்துவன்னு பேசினா சரியா வருமா? டேய் கருப்பா, போய் வேலையை பாடுறா. டேய் நீ உள்ள போடா. எங்க ஊர் அழியறதுக்கு இந்த புரோக்கருங்க தான் காரணம். விவசாயிங்க கடனை உடனே வாங்கி விளைவிப்பாங்க, இந்த புரோக்கருங்க இதுல லாபம் பார்த்துட்டு போயிடுவானுங்க. கவுண்டர் கிட்ட பேசி இந்த புரோக்கருங்களுக்கு ஏதாவது முடிவு கட்டலாம்ல? அவங்க உறவை அவங்களே அழிச்சுப்பாங்களா? அப்படின்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட கம்மி விலையில வாங்கினா ஜனங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு இந்த புரோக்கருங்களை ஏவி விட்டு கம்மி விலைக்கு வாங்குறது, அப்புறம் அதையே அதிக விலைக்கு விற்கிறது. ஆட்டியும் வளர்க்குறாங்க, பலியும் கொடுக்குறாங்க. ஒரு விதத்துல அப்படிதான். எங்க போனாலும் பின்னாடியே வேதாளம் மாதிரி வரியா? உனக்கு இருக்கு இந்த வழி, என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீ எப்படி வரன்னு பாக்குற? இருந்தாலும் இவனை நம்ப முடியாது. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஐயோ ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, ஐயோ யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு காப்பாத்துங்க அம்மா. அம்மா இருங்க, வந்துட்டேன். இதை பிடிச்சுக்கோ. இரு, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. ஜோதி, ரைட்டா பிடிச்சுக்கோ. கையை கொடு. ஜோதி பயப்படாத, உட்காரு. ஜோதி ஒன்னாகலே. ஜோதி இங்க பாரு. ஜோதி உனக்கு சின்ன வயசுல இருந்து நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், வெளியே போகும்போது ரோட்டை பார்த்து கவனமா போ, தனியா பேசிட்டு போகாதன்னு. நான் சொல்ற பேச்சு நீ எங்க கேக்குற? நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தால
சரியான நேரத்துக்கு அந்த பையன் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. என்ன ஆயிருக்கும்? உன்ன மோசமானவன் நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப நல்லவனா இருக்கேன. ஆமா, யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவ மட்டும் ஏன் அங்க போகணும்? பாவுண்டா அவ. உன்னை அந்த நிலைமையில பார்த்து நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஒன்னும் ஆகாது, சரியாகிடுவா விடு. ஒரு 4 நாள் தான், அதுக்கப்புறம் பயம் எல்லாம் போயிடும். பள்ளத்துல விழுந்ததாலதான் பயந்துட்டா. எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போன உயிர் எனக்கு திரும்ப வந்துச்சு. 3-4 நாள் பார்க்க முடியாதா அவள? அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு. அக்கா அக்கா சொல்லுங்க அக்கா. சொல்றேன் இரு. நான் பயப்படும் போதெல்லாம் அம்மா ஆஞ்சநேயரோட சந்தனம் வைப்பாங்க. என் பயம் எல்லாம் போயிடும். உனக்கும் வேணா சொல்லு, நான் சந்தனம் கொண்டு வரேன். நீ போய் நாளைக்கு அவளுக்கு கொடுத்துட்டு வா. ஓகேவா?